பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுசாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப 5 நிமிடம் பேசியதற்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தொடர்ச்சியாக எல்லா மீட்டிங்லயும் பேசிட்டு வர்றார். சட்டமன்றத்திலையும் அதுதான் அவர் பயன்படுத்தினாரு. இப்ப இவிஎம் பிரச்சனை என்பது திமுகவினர் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஆதாரப்பூர்வமாக கோர்ட்டுக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, ஒருவேளை குளத்தூர்ல மறுதேர்தல் அப்படின்ற நிலைமை வந்தால் மீண்டும் விஜய் அவர்கள் 5 நிமிடம் மட்டும் பேசி ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துவாரா, இல்ல யார் வெல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கறீங்க? மீண்டும் ஒரு வேளை தேர்தல் வருதா? முதலமைச்சர் விஜய் பேசுனத அது நான்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கலைங்க. அப்படின்னா இவரு எவ்வளவு நேரம் பேசின தொகுதிகள் எல்லாம் ஏன் தாவேகா தோத்து போச்சு? சரி, அடிப்படையில எல்லாமே விஜயோட இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கல. என்னோட கணக்கு 12% ஓட்டு வாங்குவாருந்தாங்க. அது வேணா 15% இருந்திருக்கலாம், இல்ல 18% இருந்திருக்கலாம். இன்னைக்கு காலையில கூட நான் உயர் அதிகாரிகள் என்னோட பழைய நண்பர்கள்ட்ட பேசியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க ஜெயிச்சது 107 108ன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 55 பேர் 60 பேர் வந்து திமுகல இருந்து போனவங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த தொகுதிகளில் ஏற்கனவே வந்து ஒண்ணு வெற்றி பெற்று எம்எல்ஏக்களா இருந்திருக்காங்க, இல்ல அமைச்சர்களா இருந்திருக்காங்க. இப்ப கூபகர்ஷன்னா அமைச்சரா இருந்திருக்காரு, வெற்றி பெற்று. அவங்களுக்கு வந்து தேர்தல் நடைமுறை ஓல்டு நடைமுறை தான். அதாவது ஜாதி, பணபலம், ஆளு, அம்பு எல்லாம் சேர்ந்தது தாங்க. அப்போ எல்லாமே விஜயோட இன்ஃபுளுன்ஸ்னு எடுத்துக்குவீங்களா, இல்ல இந்த 55 பேர் 60 பேருக்கு எந்த இன்ஃபுளுன்ஸும் இல்லைன்னு எடுத்துக்கிடுவீங்களா? விஜயகாந்துக்கு விஜய்க்குமான டிஃபரன்ஸ் அந்த அதிகாரி நண்பர் சொன்னதாங்க. விஜயகாந்த் 2006லயும் 2009லயும் மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு பெரும்பாலும் சீட்டு கொடுக்கலாங்க. பண்ருட்டியார் மாதிரி ஒரு சிலர் தாங்க விதி விலக்கு. இங்க அப்படி இல்லை. 234 தொகுதியிலுமே நிறுத்தப்பட்டவர்கள்ல பெரும்பாலும் வந்து மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க. விஜய் அவர்களே வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பல பேரை வந்து அவருக்கு தெரியல, உண்மை. கண்கூடாவ பார்த்தோம், அது எல்லா வீடியோக்களையும் இருக்கு. அப்புறம் அவரை அறிவித்த வேட்பாளர் அதுக்கு மேல வேற வேட்பாளரை போட்ட கதையும் இருக்கு. இப்போ உதாரணமா குதிரை பேர ஊழல் வழக்கு, அதுல அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ, ஆனா அவர் லிஸ்ட்லயே கிடையாது. அவர் எப்படி எம்எல்ஏ கேண்டிடேட் ஆனாருங்கிறதுலாம் இனி வந்து நீங்க சிபிஐ தான் வந்து விசாரிக்கணும். இப்படி விஜய் வாங்கின 1,75,00,000 ஓட்டும் விஜய் ஓட்டுன்னு நாங்க எடுத்துக்கிடலைங்கன்றாங்க அதிகாரி நண்பர்கள். எனக்கு அந்த கருத்து வலிமையானதா தான் தெரியுது. அப்படின்னா எவ்வளவு தாங்க விஜய்க்குன்னு ஒரு பர்சனல் இன்ஃபுளுன்ஸ் வந்திருக்கும்? விஜயகாந்தை விட வந்து அதிகமா இருக்குங்க, அவ்வளவுதான். அதாவது திமுக அதிமுக வேண்டான்னு ரொட்டீனா நினைக்கிறவங்க 10% வராங்க, 12% வராங்க. சுயேட்சைகளுக்கு ஓட்டு போடுறவங்க ஒரு 2% வராங்க. ஸோ எப்போ நீங்க தேர்தல் நடத்தினாலும் 2 திராவிட கட்சியில எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி வேண்டான்னு நினைக்கிறவங்க 15% வராங்க. இந்த 15% வந்து திரண்டு இருப்பாங்க விஜய்க்கு ஆதரவு. ஏன்னா விஜய்க்கு வந்து அந்த சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு. சொந்த செல்வாக்குல வந்து ஒரு 4-5% வந்திருக்கலாம். உங்க என் கணக்கு 12%ன்னு சொன்னேன். 12%ங்கிறது வேணா 18ஆவோ 20ஆவோ இருக்கலாமே தவிர, அது வந்து இந்த 2 கட்சிகளையும் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கான செல்வாக்குன்னு நாங்க எடுத்துக்கிடலைங்கன்றாங்க. அப்ப மறுதேர்தல் எங்க நடந்தாலும் இதே நிலைமை தான். இடைத்தேர்தல் இப்போ வந்து ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி தான் அடுத்த வாய்தா. 24ஓ 23ஓ இன்னமும் வாய்தா போடும் ஹைகோர்ட். ஸோ இப்போதைக்கு இடைத்தேர்தல் வரல. அப்ப விஜய் பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சிருவோன்னு நம்பி தானே விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணாங்க. இப்ப அவங்க எம்எல்ஏ பதவியும் போயிருச்சு. ஒரு முக்கியமான பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கூட இப்ப அவங்களால கலந்துக்க முடியலன்னு நிலைமை வந்துருச்சு. இப்ப இந்த கோளாறுகள்லாம், இப்போ குளத்தூர்ல இந்த கோளாறு, இப்படி கோளாறுகள்லாம் வெளியில வரும்போது எந்த நம்பிக்கையில நம்ம எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு வந்தோடனே அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இல்லையா? இப்போ சனிக்கிழமை பனையூர் பஸ் நிரம்பி விழுந்துச்சுங்க. 2-3 வாரம் லீவு. இப்போ இன்னைக்கு ஏதோ பஸ் விட்டுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரியல, இது வரைக்கும் எனக்கு செய்தி தெரியல. ஆனா எம்எல்ஏக்கள் ராஜினாமா இதெல்லாம் வந்து அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு சேர போறாருன்னாங்க. அவர் தெளிவா சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லைங்க, மகன் வந்து கேட்டா அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு வருத்தம் அப்படின்னு அவர் தெளிவா முடிச்சிட்டாரு. அப்போ இடைத்தேர்தல்கள் வந்து அவங்க ராஜினாமா செஞ்சு விஜய் செல்வாக்குல வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து தகர்ந்திருக்கு. இப்போ அந்த எண்ணம் கலைநூறு எம்எல்ஏ மதிமுகவை சேர்ந்த திமுக சார்பாக உதயசூரியல நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கு அப்பமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சீர்காழி எம்எல்ஏவுக்கும் கடையநல்லூர் எம்எல்ஏவும் ரிசைன் பண்ண மாட்டோன்ட்டாங்க. கடையநல்லூர் எம்எல்ஏ ஓப்பனாகவே சொன்னாரு, மீண்டும் ஜெயிப்போன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்கன்னாரு.
வைகோ ஓப்பனாவே சொன்னாரு, விஜயே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு அவர் தான் ஓப்பனா சொன்னாரு. இதெல்லாம் பொது வெளியில நடந்த விஷயங்கள் தானே. அப்போ விஜயை நம்பி தேர்தலுக்கு வந்தா தேர்தலில் நின்னா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப நிச்சயமா தகர்ந்திருக்குங்க. அது போக பல்வேறு பிரச்சனைகள், காவிரி பிரச்சனையில இருந்து வரிசையா ஃபெயிலியர்ஸ், கவர்மெண்டோட ஃபெயிலியர்ஸ். தினத்தந்தி வந்துங்க ஓரளவுக்கு கவர்மெண்ட் சார்பா எழுதுற பத்திரிகை தான். இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு அவங்க ஒரு செய்தி போட்டிருக்காங்க, மின்சார கட்டணத்துல உள்ள குளறுபாடுகளை பத்தி. 15,000 ரூபா வந்திருக்குங்க ஒருத்தருக்கு பில்லு, மாச சம்பளமே 30,000 சொச்சம் தான். எப்படி வந்ததுன்னே தெரியல. அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கெட்டிட்டு அப்ஜெக்ஷன் மனு போடுங்க, அடுத்ததுல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம்னு. அவங்க 15,000 ரூபா கட்டுறதுக்கு அவங்க எங்க போவாங்க? 5,000 ரூபா கட்டுறதுக்கு எங்க போவாங்க? 500 ரூபா கட்டினவங்க 1000 ரூபா கட்டினவங்க 5,000 ரூபா பில் வந்துச்சுன்னா 5,000 கட்டிட்டு தான் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எவ்வளவு பெரிய கொடுமை அது. அப்ப என்ன காரணம்? யாருக்குமே தெரியல என்ன காரணம்னு. கணக்கிடுவதில் தவறு அப்படின்றாங்க. முதல்ல மின்சார பிரச்சனை இருந்தது, ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போனாங்கன்னு தானே முதல்ல சொன்னாங்க. இப்போ பில்லுல தவறு, கணக்கிடுவதில் தவறுன்றாங்க. நீங்க ஊருக்கு வந்து பாருங்க, கரண்டோட டோட்டலா அந்த வோல்டேஜே குறைஞ்சு போச்சுங்க. டிம்மா லைட்டும், ஃபேனு கம்மியா சுத்துதுங்க. எங்க பக்கம் பேராவூரணி பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா வடபஜ்ஜியே போட முடியலங்கன்றாங்க ஹோட்டல்ல. என்னங்க காரணம்னு கேட்டா, இல்லைங்க கிரைண்டர் சுத்த மாட்டேங்குது, பெரும்பாலும் வந்து அதை நாங்க குறைச்சிட்டோம். அதாவது அப்போ வார் நடந்தப்ப கேஸ் இல்லைன்னு வடபஜ்ஜி நிறுத்தினாங்க, இப்ப கரண்ட் இல்லைன்னு நிறுத்துறாங்க. காவிரியில தண்ணி கரண்ட் ரெண்டையும் முடிச்சு போட்டு பாருங்க, கரண்ட் பிரச்சனையை நம்ம வந்து சமாளிச்சிருக்கலாமே. நமக்கு மின்சார பற்றாக்குறைனே வச்சுக்கிடுவோம். அப்படின்னா என்ன செய்வாங்க? ஷெட்யூல்டு பவர் கட் கொண்டு வரணும்ல. நீங்க பவர் கட் கொண்டு வரதுக்கு ஏன் தயங்குறீங்க? சரி, 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கிடையாது. அப்போ இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் மும்முனை மின்சாரம் கிடையாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்றவாறு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடர்த்தி குறைவான கரண்டை நீங்க விடும்போது என்ன ஆகுதுன்னா, நீர்மூழ்கி மின்சார மோட்டார் எல்லாம் அடி வாங்குது. சபர்சிபிள் மோட்டார் பெரும்பாலும் வந்துங்க எங்க ஊர்களில் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க வேண்டிய மோட்டார் இப்ப தரையில கிடக்கு, அடி வாங்கி காயில் போய் தரையில கிடக்கு. செலவு யார் பண்றது? அப்போ இதெல்லாம் அமைச்சர் வந்து வாட்ஸ்அப் வதந்தின்றாரு சார். அதாவது மின் வெட்டுன்றது வாட்ஸ்அப் வதந்தி, மின் கட்டண உயர்வும் வாட்ஸ்அப் வதந்தி, ஸ்டாலின் வதந்தியை பரப்புகிறார். நேத்து தாங்க காயிலுக்கு செலவுக்கு எல்லாம் பணம் அனுப்பிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டங்க. நீங்க வேற. சரி, மணார்குடி பக்கத்துல ஒரு ஊருங்க, அங்க என் கிளாஸ்மேட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை. அவன் வந்து விவசாயம் வச்சு ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சு, ஜூன் மாதம் போர் இருந்தது, போரு தண்ணி எல்லாம் இருந்துச்சு, அது கரண்ட் நல்லா வந்துட்டு இருந்தது. ஜூன்ல எல்லாம் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இல்லை. குறுவைங்கிறது நீங்க சீசன் நினைக்காதீங்க, குறுவைங்கிறது குறுகிய கால பயிர். அதாவது 90 நாள்ல இருந்து 100 நாளுக்குள்ள வந்தா குறுவைன்னு வச்சுக்க வேண்டியதான். எப்போ வேணாலும் போடலாம். தண்ணி இருந்தா, தண்ணி நமக்கு கான்பிடண்டா இருந்தா போட்டுடலாம். அவன் தண்ணி கான்பிடண்டா இருந்து போட்டாச்சு, அறுத்தாச்சு. அறுத்து போட்டோ எல்லாம் அனுப்பி விட்டான். 1000 rupees 1200 rupees பெர் பேக் வித்தாச்சு. இப்போ டோட்டலா டிமாண்ட் ஏறி 2000 ரூபாய்க்கு கொள்முதல் விலைங்க நெல். என்ன தண்ணியெல்லாம் வச்சு குருவையெல்லாம் அறுத்து நான் ஒரு மூட்டைக்கு 1000 ரூபாய் மேனைக்கு லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றான். அவனை பொறுத்த வரைக்கும் அது லட்சக்கணக்கான லாஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு விவசாயி எப்பவுமே வந்து செத்து சுண்ணாம்பாயிட்டே இருக்கான். அதை வந்து கவனிக்க வேண்டிய துறைகள் ஏதாவது ஒட்டுமொத்தமா கவனிக்குதானா? கவனிக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பக்கம் ஒரு முதலமைச்சரோட பவர்ஸ் எல்லாத்தையும் அவரு பல பேருக்கு மாத்தி கொடுத்துருக்காருங்க, பல அமைச்சர்களுக்கு. எந்த முதலமைச்சரும் செய்ய மாட்டாங்க. அது அதாவது இன்ஃபார்மலா நீங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அதிகாரபூர்வமா முதலமைச்சர் என்னென்ன, இப்போ உதாரணமா முனிசிபாலிட்டி இங்க எல்லாம் டிரான்ஸ்பர்ஸ் முதலமைச்சர் பார்க்க வேண்டிய மேட்ரு, அதை தூக்கி வேற ஒரு அமைச்சர் கொடுத்தாச்சு. 2 பக்கங்க படிச்சீங்கன்னா தலையை சுத்துது. எதுக்கு இந்த மாதிரியான பவரை இப்படி அவரு பவரை வந்து ஒரு முதலமைச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டியை உதறாரு. நான் சப் டெலிகேஷன் ஆஃப் பவர்னு கூட நான் பார்க்கலைங்க. சில விஷயங்கள் முதலமைச்சரோட பொறுப்பு தான். அவர் எவ்வளவு, அதுக்குதான் அவர் முதலமைச்சர். எதுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்றோம்? முதலமைச்சர் என்பவர் மிக அதிகமான வேலை பளு உள்ளவர் இல்லையா? ஆமா ஆமா. எனக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியா இருக்குங்க, இந்தாங்க நீங்க ஒரு 10 பவர் எடுத்துங்க, இந்தாங்க ஒரு 5 பவர் எடுத்துக்கணும் அப்படி சொல்ல முடியுங்களா? அதிகாரபூர்வமா கொடுத்து வந்துச்சுங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஆர்டர் இருக்கு கையில.
அப்ப எதை நோக்கி போகுது? முதலமைச்சருக்கு வேலை பார்க்கிற ஆர்வம் இல்லையா? எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. முதலமைச்சர் தொகுதி அப்படின்றது கூடுதல் கவனம் பெறுமா? ஏன்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கிறார், மம்தா பானர்ஜி தோற்கிறார், ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்கிறார், பினராயி விஜயனுமே ஒரு மைல் வித்தியாசத்துலதான் வெற்றி பெறுகிறார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் தோற்கிறார் என்பது ஒரு சந்தேகத்தை கிளப்பினாங்க. மம்தா பானர்ஜி இவிஎம் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா அங்க இவிஎம் எரிந்தது அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் விழுந்தது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தோல்வி, இவிஎம் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போகும்போது அது இந்தியா முழுக்க ஒரு அலையை வந்து இவிஎம்க்கு எதிராக உருவாக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இது கொளத்தூர்ல மறு தேர்தல் அப்படின்ற நோக்கி போகுமா, இல்ல தமிழ்நாடு முழுவதும் நடந்த தேர்தலுமே இவிஎம் முறைகேடு மோசடி அப்படின்றதை நோக்கி போகுமா? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இவிஎம் செக்கிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராசஸ் டோட்டலா டிஃபரெண்ட். இதுல வந்து உடனடியாக ரீகவுண்ட் அதுக்கெல்லாம் போகவே முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ப்ராசஸ்ல வந்து இவிஎம்மோட சீல், இவிஎம்மோட நம்பர், அப்புறம் விவிபேட்டோட நிலைமை, ரெண்டுக்கு இடையிலான தொடர்பு, இவ்வளவுதான். டெக்னிக்கலா தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டெக்னிக்கலா தான் சரி பார்ப்பாங்க. வேட்பாளர்களுடைய முகவர்கள் இருப்பாங்க, மிஷின் எந்த சப்ளையர் வந்து கொடுத்தாங்களோ அவங்களும் இருப்பாங்க. இல்ல ரீகவுண்டிங் அப்படின்னா ஓட்ட மறு எண்ணிக்கை, மறு தேர்தல். இதுக்கு வந்து இந்த இந்த சிஸ்டத்துல அதுக்கான பவர்ஸ் கிடையாதுங்க. இதுக்கு நம்ம பணம் கட்டி தான் நம்ம செய்யறோம். இப்போ எல்லா வேட்பாளர்களும் பணம் கட்டி திருப்பி இவிஎம் சைடுக்குள்ள போனது இல்ல. இப்ப நம்ம ரொம்ப பெரிய பரபரப்பா பாக்குறது இப்ப இது ஒண்ணுதான், கொளத்தூர் ஒண்ணுதான் நம்ம பாக்குறோம் என்டையர் 234 தொகுதியில நடந்த தேர்தலையும். இப்ப இது இந்த ப்ராசஸ்ல ஏற்படுற கோளாறு இருக்கு இல்லைங்களா, கவுண்டிங் டே அன்னைக்கு நம்ம எல்லாருமே செக் பண்ணிருப்போம்ல இயல்பாவே. எந்த கேண்டிடேட்டும், சுயேட்சை கேண்டிடேட் கூட கவுண்டிங் என்ஜின் போடலாம்ல. மிஷின் ஒண்ணு தானே, மிஷினும் விவிபேட்டும் ஒண்ணு தானே, இவிஎம்மும் விவிபேட்டும் ஒண்ணு தான். அப்போ கவுண்டிங் டேபிள்ல அதை எடுத்து வச்சு ரிசல்ட் பட்டன் அழுத்தலாமா வேண்டாமான்னு கவுண்டிங் ஆஃபீஸர் கேட்பார் இல்லையா. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த நம்ம எல்லாம் செக் பாயிண்ட் வச்சிருப்போங்க கையில, எது செக் பண்ணணும்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்குங்க. ஒவ்வொரு கட்சியுமே கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கு பயிற்சி கொடுத்துருக்கு. அவங்க ஓகே பண்ணாம யாருமே கவுண்டிங் ரிசல்ட் பட்டன் அழுத்த முடியாது. அப்போ ஓகே கொடுத்து தானே ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து சந்தேகப்பட்டு இவிஎம் செக் பண்ணணும்னு பார்க்கும்போது நிறைய கோளாறு தெரியுது இல்லையா. ரெண்டு கடையில் உள்ள டிஃபரன்ஸ் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நடுவில் இடைப்பட்ட காலம் இந்த 2 மாசம் இடைவெளி. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஓட்டிங் மிஷினை மட்டும்தாங்க இப்ப நம்ம பார்ப்போம். கொளத்தூர் தொகுதியில பயன்படுத்தப்பட்ட எல்லா இவிஎம்மையும் செக் பண்ண மாட்டாங்க. நம்மளும் அதுக்கு தான் பணம் கட்டியிருப்போம். இந்த நம்பரை செக் பண்ணுங்கன்னு பணம் கட்டியிருப்போம். இதுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து ஸ்டாலின் கிடைச்சிருக்கும். அதாவது இந்த பூத்துகளில் கோளாறுகள் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துங்க திருப்பி ஓட்டிங் முடிஞ்ச உடனே அவங்களே வந்து இன்ஃபார்மலா கவுண்டிங் மாதிரி பண்ணிடுறாங்க. இதுல நமக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. இப்போ திமுக 500 ஓட்டு வரக்கூடிய ஒரு பூத்து 500 ஓட்டு பதிவாச்சா, யாரு, எல்லாரும் எல்லா கட்சியும், அதிமுக எல்லா கட்சியும் அதை பண்ணுதுங்க. அப்ப பண்ணும்போது 500 ஓட்டு நமக்கு விழுந்திருக்கணுங்க, ஒரு 50 ஓட்டு குறைஞ்சு போச்சு, அதுக்கு இன்னென்ன காரணங்கள் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். பெரிய ப்ராசஸ்ங்க இது. 500 ஓட்டு விழுந்துருச்சுங்க, நம்ம ஓட்டு எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னு தான் இவங்க வந்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க. சரி, நம்ம வாக்குப்பதிவுக்கும் கவுண்டிங்க்கு இடையில ஒரு நாள் இருக்குங்க. ஒரு அரசியல்வாதி வந்து அத்தனை நாளும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாது. அப்ப இயல்பாவே நம்ம ஜெயிச்சிடணும், இல்ல ஜெயிச்சிருவோம், ஜெயிக்க வேண்டிய இது வந்துருச்சு அப்படி அவனுக்கு ஒரு கணக்கு வரணுங்க. யாரா இருந்தாலும் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஓட்டு பதிவுக்கும் கவுண்டிங் இடையில இருக்கிற காலகட்டம் தூக்கமே வராத காலகட்டம். எவ்வளவுதான் வெற்றி பெற்றுருவோம்னு நினைச்சாலும் நீங்க பாத்தீங்கன்னா பலருக்கும் போன் பண்ணி என்ன எப்படி இருந்துச்சு, ரிசல்ட் எப்படி வரப்போகுது இப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. முக ஸ்டாலின் கூட கேட்டாரு, என்னங்க எப்படி இருக்கு ரிசல்ட் எப்படி போகுதுன்னு. நான் 150க்கு குறையாதுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. நம்ம கணக்கு நம்ம தரவுகளின் அடிப்படையில். ஆனா கணக்கு வந்து தவறாயிடுச்சு. ஏன்னா அது வந்து நீங்க தேர்தலில் நின்று தேர்தல் அரசியல் இருந்தா தான் அந்த பதவியப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. அப்போ கணக்கு இருக்கு. அதுக்கு பிறகு வந்து நம்மளும் தொகுதியில வந்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சர்வே எடுத்திருக்கோம். ஆனா எப்படி நமக்கு தோல்வி வந்ததுன்னு ஒருவருக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அந்த அதிர்ச்சி ஏற்படும் போது ஓட்டிங் மிஷின்ல இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிற ஃபீட்பேக் அவருக்கு வந்திருக்கும். அது இல்லாம பணம் கட்ட மாட்டாங்க. சரி, வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. பணம் கட்டியாச்சு, எல்லா ஓட்டிங் மிஷினையும் கொண்டு வந்துட்டாங்க.
எந்த தப்புமே நடக்கல அப்படின்னா யாருக்கு வந்து அவப்பெயர் ஏற்படும்? 2 ஓட்டிங் மிஷின்ல தவறே நடக்கலன்னு ஒரு தேர்தல் அதிகாரி வந்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி வைரல் ஆச்சு. வைரல் ஆன உடனே அதுக்கு எதிர்வினை எப்படி வந்துச்சு சோசியல் மீடியால? மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக தோற்றார், மீண்டும் தோல்வி, அப்படி வந்துச்சா வரலையா? வரும். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்குங்க. எல்லா கட்சியும் அதுல வந்து ஹேண்டில் வச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் வந்து பெரிய வார் ரூம்ஸ் வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி தொடங்கின வார் ரூம் எல்லாம் இன்னும் மூடவே இல்லைங்க. தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலா. அப்போ அந்த ரிஸ்க வந்து ஒரு வேட்பாளர் எடுக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் மாதிரியான சீனியர் லீடர் அவரு, முன்னாள் முதலமைச்சர், திமுகவோட தலைவர். அவர் அந்த ரிஸ்க் எடுக்காருன்னா அவருக்கு கண்டிப்பான ஒரு ஃபீட்பேக் வந்து கிடைச்சிருக்கும். நிறைய ஓட்டிங் மிஷின்ல டேக் இல்ல, நீங்க இப்போ ஆரம்பத்துல நம்ம என்ஆர் இளங்கோ அவர்கள் சொன்ன கோளாறுகள்லாம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து அந்த ப்ராசஸ்க்கு போயிருப்பாங்க, பணம் கட்டி அந்த ப்ராசஸ் போயிருப்பாங்க. போகும்போது இப்ப நமக்கு வந்து இன்னைக்கு சனிக்கிழமை, அநேகமா திங்கள் செவ்வாய் புதன்ல வந்து நமக்கு டோட்டல் இது தெரிஞ்சு போயிடும். மொத்தம் எத்தனை நம்பர்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு இப்போ ஒன்னொன்னா ரிப்போர்ட் வாங்கிடுவாங்க. டெய்லி 2 மிஷின் நம்ம செக் பண்றோம், இல்ல 5 மிஷின் செக் பண்றோம்னா உடனுக்குடன் ரிப்போர்ட் வந்துடும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்க. அடுத்த வாரம் இது வந்து ஒரு பரபரப்பான அகில இந்திய செய்தியாக மாறும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிறைய தகவல்களை நம்ம என்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.